வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீனா பாலில் ரொம்ப எறும்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கோமதி அவங்க மேலையும் கீழையும் பார்த்துட்டு பெருசாக ஃப்ரேம் பண்ணி ஹாலில் மாட்டணும்னு சொல்கிறாங்க. என்னத்தை மாட்ட போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதாண்டி அன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு பெருசாக ஃபோட்டோ எடுத்தோம்ல, அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி இங்கே மாட்டணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சின்ன மருமக மாட்டிடலாம் கண்டிப்பாக மாட்டிடலான்னு சொல்கிறாங்க. பாத்தியா, இந்த ஃபோட்டோ எவ்வளவு அழகாக இருக்குது, என் கண்ணே பற்றும் போல அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. பல வருஷத்துக்கு கனவுடி, இன்னைக்கு தான் அது பழிச்சிருக்கு, என் புள்ள அதை பழிக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கதிரும் அவங்க அண்ணனும் உள்ளே வராங்க. அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே கோமதி அவங்க கதிரை கட்டி அணைச்சி அழுகுறாங்க. அம்மா எதுக்காகம்மா இப்போ கண் கலங்குறன்னு கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அம்மா இன்னும் அவங்களோட பிறந்தநாள் விழாவை கொண்டாடின சந்தோஷத்தில் இருந்து இன்னும் வெளியவே வரலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சந்தோஷமாக இருந்தால் சிரிக்க தானே செய்யணும், எதுக்காக அழணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, டேய் போடா, எங்கள் அம்மாவை பற்றி நான் இவன்கிட்ட சொன்னதே இல்லை, எப்போவாவது பார்க்கணுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேனே தவிர என்னோட வேதனையை பற்றி நான் சொன்னதே இல்லை. என்னோட வேதனையை பற்றி தெரிஞ்சவர் இவங்க அப்பா ஒருத்தர் மட்டும்தான். அவர் எனக்கு செய்யாத காரியத்தை இவன் எனக்கு செஞ்சுருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ஓஹோ, உங்கள் புருஷனை விட உங்கள் புள்ள உங்களுக்கு வசதியாக போயிட்டாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கோமதி, நான் எப்படி அப்படி சொன்னேன், அப்படியே நான் சொல்லியிருந்தாலும் அவர் சந்தோஷந்தான் படுவார், பெருமைப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்னால தாண்டா நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் சொல்கிறான், நீதானமாக அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கின, நீதானமாக பேசின அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, நான் பேசியிருந்தாலும் கூட சபையில் 4 பேர்த்து முன்னாடி ஒன்னால தாண்டா நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், என்னை சந்தோஷத்தில் ரொம்ப திக்குமுக்காட வச்சுட்ட, ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் சொல்கிறான், ஒரு பையன்கிட்ட பேசுகிற மாதிரியாம்மா பேசுகிற, எதுக்குமா நன்றியெல்லாம் சொல்கிற அப்படின்னு அவங்க அண்ணன்கிட்ட பாருண்ணா அம்மா எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன், அம்மா எப்பவும் அப்படி தானடா, நீ சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட உன்னை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, ஆனால் நான் கவர்மெண்ட் வேலைக்கே போனால் கூட என்னை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரையும் அப்செட் ஆக வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் மீனா மனசுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டாங்க, அரசாங்க அதிகாரி இனி எல்லாம் அலப்பறதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன், அது என்னமோ தெரியல, நான் வாயை திறந்தாலே எல்லாரும் கடுப்பாயிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, வாயை திறந்தா ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தா வாங்க நைட் சமைக்கிற வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு கோமதியும் கிளம்ப சின்ன மருமக சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்ல மீனாவோட ஹஸ்பண்ட், ஹலோ மேடம், உங்களுக்கு வீட்டுக்கு வர நினைப்பே இருக்காதா, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, என்னடா அதுக்குள்ளே கிளம்புறீங்க, இருங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அப்புறம் குவார்ட்டர்ஸ்க்கு போன அர்த்தமே இல்லாமல் போயிடும், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்து சாப்பிட்டாவது கிளம்புங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அப்புறம் புருஷன் வந்தால் எங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பார், புது வீடு 2 நாள்லேயே கசந்து போச்சான்னு கேட்பாரு, தனியாக வாழ தெரியலையான்னு கேட்பாரு, இதெல்லாம் தேவையாம்மா எங்களுக்கு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கோமதி, அப்படிலாம் கேட்க மாட்டார்டா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன், நமக்குன்னு ஒரு வீடு அங்கே இருக்குது, கிளம்பி வா போகலான்னு மீனாவை பார்த்து கூப்பிட, அவளும், அத்தை நாளைக்கு எனக்கும் ஆஃபீஸ் இருக்குது, வேலையெல்லாம் இருக்குல்ல, நான் வெள்ளனா கிளம்புறேன் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து கிளம்பிடுறாங்க. அப்போது கதிரோட ஒய்ஃபு, அக்கா நீங்கள் கிளம்புறத பார்த்து எனக்கு ரொம்ப அழுகையாக வருதுக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் சொல்கிறான், அது என்ன கண்ணா இல்லை வேறு பம்பு செட்டா அப்படின்னு நக்கல் பண்ணுறான். உங்களுக்கு தான் எதுவுமே இருக்காது, எனக்கும் அப்படியா அப்படின்னு அவள் கேட்குறா. அந்த பக்கம் காந்திமதி பாட்டி அந்த குரூப் ஃபோட்டோவை பார்த்து, பேராண்டி நீ நல்லா இருப்பையா, ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருப்ப அப்படின்னு ரூம்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. முத்துக்கு தண்ணி கொண்டு வந்து தராங்க. கடுப்பில் அதை தட்டி விட்டுறாரு. என்னாச்சுன்னு கேட்க, உங்கள் கொழுந்தனார் யார் மேலேயோ இருக்க கோவத்தை இந்த தண்ணி மேலே காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி உள்ளேருந்து வந்து, ஏன் என்னாச்சு, எதனால இந்த சத்தம்னு கேட்க, அதுக்கு முத்து, ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதா, நீ தான் சந்தோஷத்தில் அப்படியே தகச்சு போய் நிற்கிறிய, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாட்டி, அவங்க வந்தாங்க, கொஞ்ச நேரம் இருந்தாங்க, அப்புறம் கிளம்பிட்டாங்க, இதனால உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேரன், வந்தவங்க பேசாமல் போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காது அப்பத்தா,
அவங்க தான் எல்லா ஃபங்க்ஷனையும் எடுத்து நடத்தின மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா, நீ உனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுருந்தா ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, முத்து கோவத்தில் அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. கோமதி வீட்டு ஆளுங்க மட்டும் அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்யலைன்னா வந்தவங்கெல்லாம் நம்மளை தானே தப்பாக பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்துவோட அண்ணன் கோவத்தில், ஏன் இப்போ மட்டும் என்ன எல்லாரும் நம்மளை என்னென்ன பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. அது யாருன்னு கேட்க, யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்ன பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், கேட்குறீங்களா, நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃபோனை ஆன் பண்ணுறான். அப்போ சதாசிவம் பேசுகிறேன், என்ன கோமதி வீட்டோட ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி ஃபங்க்ஷனை அவங்க தான் நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஊரே இதைத்தான் பேசுது அப்படின்னு சொன்னோன்னா கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஊரே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அவன் ஒய்ஃபு, ஊர் 1000 வேணா பேசட்டுங்க, நம்மளுக்கு தெரியாதா இங்கே என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியாமல் அப்படின்னு அவங்க பையனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. எல்லாம் இவனால் வந்தது, அந்த பரதேசி பைய குடும்பத்துக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. 3 வேளையும் நல்லா திங்கிரியில் உருட்டி உருட்டி அந்த சோத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு எப்படிரா மறப்ப நீ, வெக்கங்கட்டவனே வெக்கங்கட்டவனே அப்படின்னு சொல்லி அவர் அசிங்கமாக திட்டுறாரு. அதுக்கு காந்திமதி, போதும் நிறுத்துடா, நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே பிறந்த நாள் கொண்டாடினீங்க, நீங்கள் எதிர்பார்த்ததை விட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இது போதாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்னதான் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தானப்பா ஒட்டும், நாம் ஒன்று நினச்சிட்டு பண்ணுனா அந்த கடவுள் வேற ஒன்றுல நடத்தி வைப்பார், அதுக்கெல்லாம் நாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அது போகிற போக்கில் போயிடணும். இப்படி தானே 30 வருஷமாக கோமதியை கோயிலுக்குள்ளேயே நுழைய விடாமல் தள்ளி வச்சிங்க, சும்மா இந்த ஃபங்க்ஷனில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தள்ளி நின்னது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி காந்திமதி கேட்குறாங்க. அதுக்கு ஆத்தா, எரியிற நெருப்பில் நீ வேற எண்ணெயை ஊற்றாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நடந்ததை நினச்சி நீங்கள் புலம்பிகிட்டே இருங்க, எனக்கு என்ன வந்துச்சு, இங்கே பாருங்கள், கோயிலில் நடந்தது கோயிலோடு விட்டுருங்க, தேவையில்லாமல் சண்டை கட்டிகிட்டு இருக்காதீங்க, என்னமோ உனக்கு தான் கத்த தெரிஞ்ச மாதிரி கத்திகிட்ருக்க, எனக்கு கத்த தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறான், அம்மா ஒரேடியாக அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை அந்த மொத்த குடும்பமும் இங்கே வந்து உட்காந்துட்டு நாட்டாமல் தடை பண்ண போகிறாங்க, இது நடக்க தான் போகுது, நீங்கள் வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த பக்கம் கடையில் ஜாமான் வாங்க வந்த ஒருத்தர், என்ன பாண்டியா, ஊரே உங்களை பற்றி தான் பேசுது அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் எதுவுமே தெரியாத மாதிரி, அப்படியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர், உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகலைன்னா கூட உங்கள் மாமியாவோட பவள விழாவை ஜாம்னு நடத்தி கொடுத்துட்டீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவரும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் பையன் வர்றாரு. கடையை பார்த்துக்கடா, நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கு அவனும் சரின்னு சொல்லி கல்லாவுக்கு வர அவங்க மாமனார் அவனை தள்ளி விட்டு, நான் உட்காந்துக்கிறேன் மாப்பிள்ள, நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு இடையில ஒருத்தர் அரிசி வாங்க வர, அவர் அரிசியை எடுத்து கொடுத்துட்டு ரேட் தெரியலையேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு அரிசியை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவரோட பொண்ணு ஃபோன் பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு இவர் கல்லாலேருந்து காசு எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு, அம்மா நான் டீ குடிக்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதை பார்த்துட்டு இருந்த மாப்பிள்ளை, உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து சண்டை போடுறாரு. அதுக்கு எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பாவை குறை சொல்கிறதே வேலையாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. நாளையிலேருந்து உங்கள் அப்பாவை கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இவ சொல்ல 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பாண்டியன் அந்த கடைக்கு வந்துடுறான். அப்போ அவன் என்னன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் டெலிவரி கொடுக்க போகணும், நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.